ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். ஸோ மார்னிங் வந்து இப்போது 6:30 ஆகுது. ஆக்சுவலி I woke up at 4:30 AM today. After that I saw some of the orientation videos for the upcoming test. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன் மறுபடியும். Again I woke up at 6 AM. எழுந்து I got freshen up and then I came to upstairs. அடுத்த டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் ஆஃப் ஏன்ஷியன்ட் டு மிடிவல் டைம் அண்ட் தென் லிட்ரேச்சர் இதெல்லாம் இருக்குது. என்விரான்மெண்ட்டில் வந்து கன்வென்ஷன்ஸ் ஆக்டு ஒரு வாஸ்ட் சிலபஸ் இருக்குது அப்கமிங் டெஸ்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு அக்டோபர் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ். ஐ லிட்டரலி didn't study anything till now. So now I am going to study history. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா படிக்கிறீங்களா? 2024 எக்ஸாமுக்கு ஆர் யுவர் அப்கமிங் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, என்னோடய வாய்ஸ் ரொம்ப டல்லாக இருந்துச்சுல்ல. மார்னிங் எழுந்த உடனே எல்லாேருக்கும் ஒரு வாய்ஸ் இருக்கும். இந்த வாய்ஸ் தான் என்னோடது. ஸோ கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த ஹிஸ்ட்ரியில் என்ன படித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோக் பெயிண்டிங்ஸ் அண்ட் ஃபோக் ஆர்ட், டான்ஸ் அதெல்லாம் படித்தேன். மார்னிங் வந்து ஒரு ½ அன் ஹவர் தான் டைம் இருந்துச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 4:30க்கு எழுந்ததுனால அதுக்கப்புறமா வந்து 4:30 to 5:30 6 வரைக்கும் என்ன பண்ணேன்னா என்னோடய என்விரான்மெண்ட் கிளாஸோட ஓரியன்டேஷன் வீடியோஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் 6:30 வரைக்கும் மறுபடியும் தூங்கிட்டேன், ரொம்ப தூக்கம் வந்ததுனால. ஸோ அகைன் வந்து மாடிக்கு போயிட்டு இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி படித்தேன். என்னடா திடீர்னு வீடியோஸில் வந்து மாடிலாம் வருது அப்படின்னு பார்க்காதீங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வி ஹவ் ஷிஃப்டட் அவர் ஹவுஸ். நாங்கள் ரெண்டல் ஹவுஸில் தான் இருக்கோம். பட் வந்து இருந்த வீட்டிலேருந்து இப்போ வேறு வீட்டுக்கு வந்துட்டோம். அதனால தான் இந்த வீட்டில் வந்து மாடி, அதுக்கப்புறம் கீழே ஊஞ்சல் இது எல்லாமே இருக்குது. ஸோ கேப் கிடைக்கிற இடத்துலலாம் வீடியோ எடுத்துட்டேன். Now the time is 7 o'clock. So from 7 to 1 I have my GS classes. So after that I will come and see you. Bye. இன்றைக்கி வந்து எனக்கு 3 classes இருந்துச்சு. தட் இஸ் ஹிஸ்ட்ரி, என்விரான்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ். 3 கிளாஸ் இருந்துச்சு. என்விரான்மெண்ட் ஆல்மோஸ்ட் எல்லா சப்ஜெக்ட்ஸும் எனக்கு வந்து முடிய போகுது. இன்னும் கவர்னன்ஸ், ஹிஸ்ட்ரி, என்விரான்மெண்ட் இது 3 தான் இருக்குது. என்விரான்மெண்ட்டும் இன்னும் ஒரு 3 to 4 கிளாஸஸில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது முடிஞ்ச தான் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். நான் வந்து ஒரு லேப்டாப் வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு ஸ்கூலில் கொடுத்த லேப்டாப். இங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா கொடுப்பாங்களா அந்த லேப்டாப் தான் இது. இத்தனை வருஷமாக நான் வச்சுருக்கேன். நீங்கள் யாராவது வந்து இந்த மாதிரி ஸ்கூலில் வந்து சைக்கிள் அதுக்கப்புறம் வந்து லேப்டாப்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரியவா? தமிழக அரசு மடிக்கணினி திட்டம். கண்டிப்பாக ஸ்கூல் லேப்டாப் வச்சுருந்தீங்க அப்படின்னா என்னோடய கஷ்டம் வந்து உங்களுக்கு புரியும். ஏன்னா இது ஆன் ஆகிறதுக்கு ஒரு ½ அன் ஹவர் ஆகும். அதுக்கப்புறம் ஹேங் ஆகிடும். ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ½ அன் ஹவர் ஆகும். இவ்வளோ சிக்கல் இருக்குது இந்த லேப்டாப்பில். பட் இது இல்லைன்னா நம்மளால் இருக்க முடியாது. நிஜமாக இது வந்து ஒரு எசென்ஷியல் திங் இப்போது. ஏன்னா ஃபோனில் எல்லா மெட்டீரியல்ஸும் வச்சு படிக்க முடியல. ரொம்ப கண்ணு வலிக்குது. ஒரு நியூஸ் பேப்பரே எடுத்துக்கிட்டாலும் ஃபோனில் ரொம்ப நேரம் என்னால் படிக்க முடியல. ஸோ இந்த லேப்டாப் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்ஸ் டு கவர்மெண்ட். நான் இதில் என்ன படிச்சுட்ருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் தான் படிச்சுட்ருக்கேன். நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன மேகசின் யூஸ் பண்ணுறீங்க, அதை வந்து எப்படி ரெஃபர் பண்ணுவீங்க, எதுவும் ஷார்ட்கட் வச்சு படிப்பீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈவன் அது யூஸ் ஆனால் நான் கூட அதை ஃபாலோ பண்ணிக்குவேன். நான் வந்து என்னோடய இன்ஸ்டியூட்டில் கொடுக்குற அதே மந்த்லி மேகசின் தான் படிப்பேன். அந்த மேகசினில் வந்து செக்மெண்ட் வைஸ் பிரிச்சுருவாங்க. லைக் என்விரான்மெண்ட், கவர்னன்ஸ், ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் மிஸ்சலேனியஸ் டாபிக்ஸ்னு நிறைய வந்து பிரிச்சுருவாங்க. ஸோ அந்த செக்மெண்ட்லேயே எல்லாமே இருக்கும், படிச்சிருவேன். இப்போ நான் வந்து கடைக்கு போயிட்டுருக்கேன் பால் வாங்குறதுக்கு. பால் வீட்டில் இல்லை. ஸோ பாட்டி வந்து டீ போட பால் கேட்டாங்க. பால் வாங்கிட்டு வரும்போது சமோசா செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு ஸ்நாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் வந்து தக்காளியும் இல்லை. ஸோ அதெல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து நான் பாட்டி வந்து டீ போட்டு தரியா அப்படின்னு கேட்டாங்க. சரி பாட்டி நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டுட்டு சமோசாவையும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் படிக்க போயிட்டேன். மார்னிங் வந்து கொஞ்சம் ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு அதுக்கப்புறமா கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து அதோட பேலன்ஸ் ஹிஸ்ட்ரிலாம் படிக்க போகிறேன். படித்து முடிச்சுட்டும் இல்லை, படிக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னோடய ஷார்ட்ஸில் வந்து நான் பாடிக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. யாராவது பார்க்கலன்னா போய் பார்த்துருங்க. நார்மலாக வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு மெத்தட்ஸ் வந்து பொமரோடோ டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் யாராச்சும் ஏதாச்சும் டெக்னிக் யூஸ் பண்ணால் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் வந்து எந்த டெக்னிக்கும் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து கான்சன்ட்ரேட்டடாக ஒரு 25 to 30 minutes தான் படிக்க முடியும். அது வரைக்கும் நான் படிச்சுட்டு மறுபடியும் மூடி வச்சுருவேன். மறுபடியும் வந்து எகைன் 25 minutes படிப்பேன்.
ஸோ அதுக்கப்புறம் படித்து முடிச்சுட்டு ஒரு 9 o'clock போல் டின்னருக்கு ரெடி பண்ணேன். பாட்டிக்கு வந்து தோசை சக்கரை வச்சுட்டு எனக்கு வந்து எக் ரைஸ் செஞ்சு சாப்பிட்டோம். இதுதான் எங்களோட டின்னர். ஹாய் கைஸ். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து படித்தேன். ஸோ இப்போ டைம் வந்து 10:30 ஆகுது. ஸோ இப்போ நான் போய் குளிச்சுட்டு தூங்க போகிறேன். நான் படித்தது மறுபடியும் வீடியோ எடுக்கல. ஐம் ஸோ சாரி. So see you all in the next video. Bye, and don't forget to like, share and subscribe to my channel and leave your comments below. Bye.